ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் ஆனந்த் அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் பிரிட்ஜ். இந்த சைடு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் திருக்கோணம் தாலுக்கா பி.வி. கொளத்தூர்ன்ற வில்லேஜ்ல லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டோட டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா, ஒரு 30க்கு 45ல ஒரு 1350 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு சூப்பரான ஒரு வீடு, இன்டர்லாக் வீடு நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்டர்லாக்லயே வந்து பேஸ்மெண்ட் போட்டு, இன்டர்லாக்லயே வீடு ரேஸ் பண்ணி, கம்ப்ளீட் பண்ணி குடுத்துருக்கோம். ஒரு 10 லைட்டு கீழ சிமெண்ட் இன்டர்லாக் பிரிக்கும், அதுக்கு மேல மட் இன்டர்லாக் பிரிக்கும் போட்டு, நம்ம வந்து வீட ஃபினிஷ் பண்ணி குடுக்குறோம். இந்த வீட்ட பத்தி ஆல்ரெடி நம்ம வந்து பேஸ்மெண்ட் வீடியோ 1, ரூஃபிங் வரைக்கும் ஒரு வீடியோ 1, 2 வீடியோ போட்டிருப்போம். பார்க்காத நண்பர்கள் போய் பாருங்க. இந்த வீட்டுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு இதுவரைக்கும். நம்ம பிரிக்ஸோட காஸ்ட் எவ்வளோ? லேயிங் காஸ்ட் எவ்வளோ? டோட்டல் பிரிக்ஸ் எவ்வளோ புடிச்சிருக்கு? எல்லா டீட்டெயிலுமே இதுக்கு முன்னாடி வீடியோல சொல்லியிருப்பேன். பார்க்காத நண்பர்கள் போய் பாருங்க. அது மாரி இது பார்த்தீங்கன்னா, ஃபினிஷிங் வீடியோ. டோட்டலா சார் இந்த வீடு ஃபினிஷ் ஆன வீடியோ போடுங்கன்னு சொல்லி நெறைய கஸ்டமர் கேட்டதுனால, இது மாரி இருந்த கண்டிஷன் வீட்ட, இது மாரி நம்ம எல்லாம் போட்டு ரேஸ் பண்ணி இது பாருங்க ரூஃப் போடுறாங்க. ரூஃப் போட்டு அந்த ரூஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து அந்த ஒரு மண்ல ஒரு பல்லா மாரி உள்ள வச்சு டிசைனுக்காக போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஃபினிஷிங் வீடியோ. டோட்டலா எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்றத வீடியோல காமிக்கிறேன் பாருங்க. ஒரு 1350 ஸ்கொயர் ஃபீட்ல 1 பிஹெச்கே வீடு. நம்ம வந்து கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உள்ள வந்து பூசல, பட்டி பார்க்கல, எதுவும் பண்ணல. டைரக்ட்டா டைல் ஒட்டி வீட்ட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த மாரி பண்ணும்போது வந்து நம்மளுக்கு மெயின்டனன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா வரும். நம்ம வந்து பட்டி பார்க்குற காஸ்ட்டு, பூசுற காஸ்ட்டு, பெயிண்ட் அடிக்கிற காஸ்ட்டு, ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி நம்ம பெயிண்ட் அடிப்போம். அந்த காஸ்ட்டு எல்லாமே நம்ம வந்து சேவிங்ஸு. ஃபுல் அண்ட் ஃபுல் வீடு ஃபுல்லாவே டைல் ஒட்டிட்டாரு. அ டைல் ஒட்டும்போது நம்ம வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து ஜஸ்ட்டு டைல தொடச்சு விட்டா போதும். மத்தபடி பெரிய மெயின்டனன்ஸ் எதுவும் இருக்காது. அதனால கஸ்டமர் வந்து டைரக்ட்டா டைல் ஒட்டிட்டாங்க. உள்ள மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் டைலு. அவுட்டர்ல பார்த்தீங்கன்னா, பாயிண்டிங் ஒர்க் பண்ணி பட்டை கட்டிட்டாங்க. இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவ பார்த்துட்டு சில கஸ்டமர் வந்து, "சார் 10 கல் லைட்டு சிமெண்ட் கல்லு போட்டு, அதுக்கு மேல மட் ஏன் சார் போட்டிருந்தாங்க? என்ன ரீசன்? எதுக்காக இது மாரி பண்றாங்க? அது கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க." அப்படின்னு சொல்லி சில கஸ்டமர் கேட்டதுனால, அதுக்கு என்ன ரீசன்னா, நம்ம வந்து மட் பிளாக் வந்து மெயின்டனன்ஸ் இல்லன்னா கரையான் அரிக்கும் அவுட்டர்ல. அதனால வந்து நம்ம மெயின்டனன்ஸ் பண்ண முடியும், முடியாது அதெல்லாம் தேவையில்ல. நம்ம வந்து கீழ ஒரு 10 கல் லைட் மட்டும் நம்ம வந்து சிமெண்ட் பிளாக் போட்டு, அதுக்கு மேல மட்டு போட்டுடலாம்னு சொல்லி கஸ்டமர் பிளான் பண்ணி, அந்த மாரி கான்செப்ட்ல பண்ணாங்க. வேற எந்த ரீசனும் இல்ல. இது பார்த்தீங்கன்னா, நம்ம வ செங்கல் வீட விட நல்லா நம்மளுக்கு கூலிங்காவும் இருக்கும், மட்டுல போம்போது. கொஞ்சம் நம்ம வந்து அவுட்டர்ல மெயின்டனன்ஸ் மட்டும் நல்லா பண்ணிக்கணும். அவ்வளோதான் வேற ஒண்ணும் கிடையாது. இன்னர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சில வால் மட்டும் பாயிண்டிங் ஒர்க் பண்ட்டு, நம்ம வந்து கிளியர் அடிச்சு, அந்த பிரிக்ஸ அப்படியே வெளிய லைவா காமிச்சோம்னா, இன்னும் வீடு நல்லா லுக்கா இருந்திருக்கும். பட் ஆனா கஸ்டமர் வந்து, "இல்ல சார் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டைல் ஒட்ட போறேன்னு" சொல்லி அவரோட டேஸ்ட்டுக்கு அவர் பண்ணிக்கினாரு. ம் இதுதாங்க மெத்தடு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும். அவுட்டர்ல ஃபுல்லாவே கலர் அடிச்சு ஃபினிஷ் பண்ணல. ஏன்னா, கஸ்டமர் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து ரேஸ் பண்ற ஐடியால இருக்காங்க. அதனால வந்து சிம்பிளா நம்மளுக்கு வந்து டேம் ப்ரூஃப் ஒரு கோடு போட்டுட்டு, ஒரு கோடு கலர் மட்டும் போட்டு வச்சிருக்காங்க. காலம்லாம் 7 அடி மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ரேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பட்ஜெட்ல ஒரு வீடு கட்டணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம டிஸ்ப்ளேல தெரியிற நம்பருக்கு கூப்பிடுங்க. ஆர்பிஎஸ் இன்டர்லாக் வாங்க. உங்க கனவு இல்லத்த கட்டி முடிங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. உங்களுக்காக அடுத்தடுத்து வீடியோ வரும். பாருங்க. பார்த்து உங்க கனவு இல்லத்த கட்டி முடிங்க. தேங்க் யூ நண்பர்களே. பாய்.